இந்த வீட்டோட ஃபர்ஸ்ட் ஹைலைட் என்னன்னா வீட்டோட பிளான். 2.25 சென்ட் லேண்ட் ஏரியாலேயே 16க்கு 16 அடி சைஸில் நல்ல ஸ்பேசியஸான லிவிங் ஹால் பிளான் பண்ணி அதுக்கு ஒரு பகுதிக்கு மேலே ஹெட்ரூமோட சேர்த்து பிரம்மாண்டமாக ஹைஸ்லிங் ஸ்ட்ரக்சர் பிளான் பண்ணியிருக்காங்க. 17.5க்கு 16 அடி சைஸில் பெரிய கார் பார்க்கிங், பெரிய லிவிங் ஹால், ரெக்டாங்குலர் ஷேப்பில் நல்ல நீளமாக கிச்சன் கம் டைனிங், கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூம், ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் மீதி 2 பெட்ரூம், அதில் ஒன்று மாஸ்டர் பெட்ரூம், தனியாக வாக்கின் வார்ட்ரோப், அட்டாச்சு பாத்ரூம்ஸ், ஃப்ரண்ட்டில் ப்ரைவேட் பால்கனி, ஹெட் ரூம், இன்னர் ஸ்டர்கேஸ்னு வீட்டை சூப்பராக பிளான் பண்ணி எல்லா ரூம்ஸுக்கும் அட்ராக்டிவாக இன்டீரியர் செஞ்சு ஒரு சூப்பரான 3 BHK டூப்ளக்ஸ் டைப் ஹவுஸாக கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டோட அடுத்த ஹைலைட் என்னென்னா லொக்கேஷன். கோயம்புத்தூரில் கவுண்டம்பாளையமில் கார்பரேஷன் லிமிட்டில் சுற்றி நிறைய வீடுகள் உள்ள ஒரு நல்ல லொக்கேஷனில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டை பற்றி மற்ற டீட்டெயில்ஸை வீடியோக்குள்ளே போய் ஒன்றா ரிவ்யூ பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் தமிழ் வீடு சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது வெஸ்ட் ஃபேசிங் சைட். வீட்டோட மெயின் டோரை நார்த் ஃபேசிங்கில் கொடுத்துருக்காங்க. வீடு அமைஞ்சிருக்கிற மொத்தம் லேண்ட் ஏரியா 2.25 சென்ட், அதாவது 1200 ஸ்கொயர் ஃபீட். சைட்டு 30 அடி அகலமாகவும் 40 அடி நீளமாக இருக்குது. பில்டிங்கை 2600 ஸ்கொயர் ஃபீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், ஹெட்ரூம்னு டூப்ளக்ஸ் டைப்பில் பில்ட் பண்ணியிருக்காங்க. இது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன். ஒயிட் கலரில் பிளான் பண்ணி பார்டர்ஸ்க்கு டார்க் கிரே கலரும் அது போக ப்ரௌன் கலரில் டைல்ஸ் ஒர்க்கெல்லாம் செஞ்சு ஃப்ரண்ட்டில் கிளே ஜாலி ஒர்க்கோட எலிவேஷனை சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. என்ட்ரன்ஸ்க்கு மைல்டு ஸ்டீலில் பெரிய மெட்டல் கேட். கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே போர்ட்டிகோ சைஸ் 16க்கு 17. வால்ஸுக்கு ஃப்ளோருக்கு ஃபுல்லாக டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. டிசைனுக்காக மெயின் டோருக்கு ஆப்போசிட்டில் பாக்ஸ் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி உள்ள அழகாக டிசைனர் டைல்ஸும் அதை ஹைலைட் பண்ணுற விதமாக மேலே ஸ்பாட்லைட்ஸும் கொடுத்துருக்காங்க. சீலிங்க்கு ஜிப்சம் போர்ட் வித் உட் டிசைன் WPC பேனல்ஸில் அழகாக ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சுருக்காங்க. இது வீட்டோட மெயின் டோர். டீக்குட் டோர் டபுள் டோர் டைப்பில் ரெடி பண்ணி நார்த் ஃபேஸிங்கில் ஃபிட் பண்ணியிருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே ஃபோயர் சைஸ் 7க்கு 5. சீலிங்க்கு ஃபால் சீலிங் ஒர்க்கும் ஆப்போசிட் வாலுக்கு போகிற ஃப்ளூட்டே பேனல்ஸில் பேனலிங் ஒர்க் செஞ்சு சென்டரில் பெரிய மிரர் மாட்டியிருக்காங்க. அடுத்து ஃபோயரில் இருந்து நார்த் ஈஸ்டில் அமைஞ்சிருக்கிற லிவிங் ஹால் கென்ட்ராரோம் சைஸ் 16க்கு 16. இதில் ஹைலைட் என்னென்னா லிவிங் ஹாலோட ஒரு பகுதிக்கு பிரம்மாண்டமாக ஹை சீலிங் ஸ்ட்ரக்சர் பிளான் பண்ணி சீலிங் சென்டரில் ஒரு பெரிய ஸ்கைலைட் கட்டியிருக்காங்க. சவுத் வாலில் ப்ரௌன் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் பெரிய உட்டன் டிவி யூனிட் செஞ்சு அதில் ஸ்டோரேஜ்க்காக கீழே ஃப்ளோட்டிங் கேபினெட்ஸும் டெக்கரேட்டிவ் எலிமெண்ட்ஸ் வைக்கிறதுக்காக சைடில் ஷோகேஸ் ஃபெசிலிட்டிஸும் கொடுத்துருக்காங்க. ஈஸ்ட் சைடில் ஒரு டோர். இது வழியாக நம்ம செட்பேக் ஏரியாஸை ஈஸியாக அக்சஸ் பண்ணிக்கலாம். அடுத்து சவுத் ஈஸ்டில் அமைஞ்சிருக்கிற கிச்சன் கம் டைனிங் கென்ட்ராரோ சைஸ் 20க்கு 8. எல் ஷேப்டு டேபிள் டாப்புக்கு ஃபுல் பாடி டைல்ஸ் லே பண்ணி கீழே பூரா உட்டன் பேஸ் கேபினெட்ஸ் அமைச்சிருக்காங்க. குக்கிங் கேஸ் சிலிண்டர்ஸை நம்ம அவுட் சைட்லேயே ஃபிட் பண்ணிக்கலாம். அதுக்கான பைப் கனெக்ஷனை உள்ள இந்த கார்னரில் கொடுத்துருக்காங்க. டேபிள் டாப் மேலே நிறைய ஓவர்ஹெட் கேபினெட்ஸும் அதுக்கு மேலே லாஃப்ட் ஷெல்ஃப் கொடுத்து பூராதுக்குமே கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. டைனிங் ஸ்பேஸில் டேபிள் டாப் ஹேண்ட் வாஷ் பேசின் வித் பேஸ் கேபினெட்ஸ் கொடுத்துருக்காங்க. மேலே ஸ்ட்ரிப்லைட்ஸ் மாட்டியிருக்காங்க. இங்கே ஒரு பெரிய மிரர் மாட்டிடுவாங்க. கார்னரில் ஈஸ்ட் ஃபேஸிங்கில் உட்டன் பூஜா கேபினெட். பூஜா கேபினெட்டுக்கு அட்டாச்சாக பெரிய உட்டன் க்ராக்கரி யூனிட். அடுத்து ஃபோயரில் இருந்து சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற ஃபர்ஸ்ட் பெட்ரூம் கென்ட்ராரோம் சைஸ் 11க்கு 11.
சீலிங்கில் ஃபால் சீலிங் ஒர்க்கும், ஸ்டோரேஜ்க்காக ஸ்லைடிங் டோர்ஸ் டைப்பில் உட்டன் வார்ட்ரோபும், அதுக்கு அட்டாச்சாக ஸ்டடி டேபிளும், அது போக மேலே லாஃப்ட் கபோர்டும் கொடுத்துருக்காங்க. இது அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம். சைஸ் 6.5 × 4 வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். வால்ஸுக்கு ஃப்ளோருக்கு ஃபுல்லாக டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. இது மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான இன்னர் ஸ்டேர்கேஸ். படிக்கட்டுக்கு டார்க் கலரில் கிரானைட்டும் லைட் கலரில் டைல்ஸ் கொடுத்து சைடு ஹேண்ட் ரெயில எஸ்எஸ்ல ஃபேப்ரிக் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் லேண்ட் ஆன உடனே லாபி. அடுத்து லாபியிலிருந்து சவுத் சைடில் அமைஞ்சிருக்கிற செகண்ட் பெட்ரூம் கென்றாரோம். சைஸ் 11.5 × 16. ரெண்டு பக்கமும் ஸ்லைடிங் டோர்ஸோட உட்டன் வார்ட்ரோப் கொடுத்து சென்டரில் ட்ரெஸ்ஸிங் டேபிள் பிளான் பண்ணியிருக்காங்க. இதில் பெரிய மிரர் மாட்டிடுவாங்க. இந்த பெட்ரூமில் சின்னதாக ஒரு ட்ரெஸ்ஸிங் ஸ்பேஸ். சைஸ் 4 × 3. இது அட்டாச்சு பாத்ரூம். சைஸ் 8 × 4 வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். வால்ஸுக்கு ஃப்ளோருக்கு ஃபுல்லாக டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. அடுத்து பேசேஜில் இருந்து சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற தேர்ட் பெட்ரூம் கென்றாரோம். இது மாஸ்டர் பெட்ரூம். சைஸ் 16.5 × 16. சீலிங் ஃபுல்லாக ஜிப்சம் போர்டு அண்டு உட் டிசைன் WPC பேனல்ஸில் ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சு கார்னரில் ஸ்லைடிங் டோர்ஸ் டைப்பில் பெரிய உட்டன் வார்ட்ரோப் கொடுத்துருக்காங்க. இது மாஸ்டர் பெட்ரூம்ங்கிறதுனால இந்த பெட்ரூமில் மட்டும் 11 × 5 அடி சைஸில் வாக்கின் வார்ட்ரோப் பிளான் பண்ணி உள்ள லாஃப்ட் கபோர்ட், ஸ்லைடிங் டோர் டைப்பில் வார்ட்ரோப், அதுக்கு அட்டாச்சாக பெரிய ட்ரெஸ்ஸிங் டேபிள் கொடுத்துருக்காங்க. அட்டாச்சு பாத்ரூம். சைஸ் 9 × 4. இதுவும் வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். அடுத்து பெட்ரூமில் இருந்து ஃப்ரண்ட்டில் ப்ரைவேட் பால்கனி கென்றாரோம். சைஸ் 11 × 8. தரைக்கு பூரா உட் டிசைன் மேட் ஃபினிஷ் வெர்டிஃபைட் டைல்ஸும், சைடில் கிளாஸ் ஹேண்ட் ரெயிலும், சீலிங்கில் ஜிப்சம் போர்டில் அழகாக ஃபால் சீலிங் ஒர்க்கும் செஞ்சுருக்காங்க. மேலே டெரஸ் போகிறதுக்கு ஹெட்ரூம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ஸ்டேர்கேஸை இன்னர்லேயே பில்ட் பண்ணியிருக்காங்க. வீட்டுக்குள்ளே அதிகப்படியான சூரிய ஒளி கிடைக்கிறதுக்காக சீலிங் சென்டரில் பெரிய ஸ்கைலைட் கட்டி அதில் பேர்ட் டிசைனில் கிரில் ஒர்க்கும், அதுக்கு மேலே கிளியர் டஃபன் கிளாஸும் போட்டிருக்காங்க. இந்த கார்னரில் வாஷிங் மிஷின் ஃபிட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த வீடு கோயம்புத்தூரில் கவுண்டம்பாளையமில் கார்பரேஷன் லிமிட்டில் லொக்கேட் ஆயிருக்கு. லேண்டோட சேர்த்து இந்த வீட்டோட டோட்டல் ப்ரைஸ் 1,50 lakhs. ப்ரைஸ் வந்து நெகோஷியபிள். மற்ற டீட்டெயில்ஸ், கான்டாக்ட் நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த வீட்டை பற்றி உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.